அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மல்லிகைப்பூ செடியில் கட் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆச்சு. அதாவது நான் செவ்வாய்க்கிழமை கட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா மருந்து வைக்கணும். சரி, ஆள் பற்றாக்குறை, யாரும் ஆள் கிடைக்கல. அதனால் செதுக்கிறதுக்கு இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த செடியை சுற்றி உள்ள பகுதி எல்லாமே தேவையில்லாத பில்லெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகேவா? க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து வைக்கணும். ஆல்ரெடி நாம் இயற்கை பொருளில் எரு வச்சோம். சரியா? இப்போ மருந்து வைக்க போகிறோம். அந்த எருவெல்லாம் இல்லை. இப்போ இயற்கை முறையில் நம்ம செடியை க்ளீன் பண்ணி நம்ம அடுத்தது மருந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மேலாக்க பிடிங்கி எடுத்துருவோம். இல்லை, இந்த ஆள் பற்றாக்குறைனால தான் அப்படி. நான் எல்லாம் போயிடுறாங்களே வேலைக்கு, இல்லை கம்பெனியாக அது இதுன்னு போயிடுறாங்க. எல்லாம் அவங்களாம் போயிட்டாங்கன்னா இப்போ விவசாயம்லாம் யார் பார்ப்போம் சொல்லுங்கள்? ஓரளவுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். நாங்கள் இது கடைக்கு லேபிள் இது கிழிஞ்சிட்டு இருக்குது. துர்காம்பியா ஃப்ளவர்ஸ் MNA இங்கே பாருங்கள். நாங்கள் பெங்களூர் தெரியுதுங்களா? இதுக்கு தான் அனுப்ப போகிறோம். ஆனால் இது எங்களுடைய இது கிடையாது, இது வேறு அவங்களுடையது. ஆனால் லேபிள் நாங்கள் போடுற கடையோட தான் இது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கட் பண்ணி ஒரு 3 நாளில் மருந்து வச்சிடணும். சரியா? நம்ம செடி எந்த மாதிரி, அதாவது செடி வெளுப்பாக இருக்கா, கரு நல்லா கருன்னு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து நம்ம வச்சுக்கணும். இந்த செடி கட்டியில் நம்ம கட் பண்ணி விட்ட தலைலாம் எடுக்கலை. இப்போ அதை எடுத்து ஒரு தடவை போட்டு எல்லாம் மாட்டுக்கு வாங்கி போட்டுருவோம், இல்லை ஆட்டுக்குட்டிக்கு போடுவோம். ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வேலை செய்யணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை சில பேர் கௌரவத்துக்காக அங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க. இதில் நம்ம தான் ராஜா, நம்மளே மந்திரி. நம்ம நினச்சா லீவ் எடுக்கலாம், நம்ம நினச்சா ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி செடிக்கடியில் ஒரு கிளை ஓடுதுன்னா புது கிளையை அதை உடச்சி விட்ருங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விட்டிங்கன்னா செடி முத்திடும். ஸோ அதனால் செடி உங்களுக்கு மேலே இந்த மாதிரி எந்திரிக்கணும் அப்படின்னா சைடில் கழிச்சு விட்ருங்க. நிறைய இந்த மாதிரி கீரை நிறைய இருக்குது. கீரை பிரச்சனை நிறைய இருக்குது எங்கள் இதில். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எருவில் இருந்தது. இந்த பாலித்தீனோட எவ்வளோ எஃபெக்ட் வருதுன்னு பாருங்கள். இது போட்டு எவ்வளோ நாள் ஆச்சோ இன்னும் அப்படியே இருக்குது எருவில் போட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால என்னென்னா, செடிக்கு நல்ல மருந்து உரைக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது, க்ளீன் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்ட்டு. சில பேர் இது களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. என்னன்னா, நம்மளுடைய மண் வளங்கள் அதில் இருக்கிற மண்புழு இருக்கு இல்லையா, அதெல்லாம் செத்து போயிடும். அப்போது நம்ம மருந்தை கொட்டி நம்ம இது நட்டுருக்கோம். ஒரு பயிரிடுறதோ வேறு ஒரு பூச்செடி எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரையிலும் எரு கொட்டுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுறதுனால பாருங்கள், இவ்வளோ இடைவெளி செடியிலேருந்து இவ்வளோ இடைவெளி விட்டு மருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போது இந்த மாதிரி 1-2 மொக்கு இருக்கும். அது தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி ஒரு பழைய நோய் இது வச்சுருக்கோம்.
சரியா? ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்படியே வந்து உங்களுக்கு செடி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதை கட் பண்ணும் போதே பார்த்து எடுத்துருங்க. நமக்கு கத்திரியில் கட் பண்ணும் போது உங்களுக்கு சொல்கிற பாருங்கள், கத்திரிக்காய் அறுவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு. கத்திரியில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்காக டக்குன்னு ஆகிடும். சரியா? இதில் பாருங்கள், இல்லை நிறைய காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரே கட்டிங்க அப்படியே கட் பண்ணும்போது எதிரும். அறுவான்ற போது என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் அறுக்கும் போது அப்படியே உடஞ்சிரும். அந்த உடையும் போது என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடையும் போது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி கிழிச்சின்னு போகும். சரியா? கிழிச்சின்னு இவ்வளோ தொலைவு போகும். ஸோ அதனால் உங்களுக்கு செடி காஞ்சி மொக்கு வைக்கிறது லேட் ஆகும், செடி சீக்கிரம் லைஃப் போயிடும். அதுக்கு தான் முடிஞ்ச வரையும் கத்திரியில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நமக்கு மல்லிகைப்பூ செடி பற்றி என்ன தகவல் வேணுனாலையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதிலே சொல்கிறேன், தெரியாது எவ்வளோ இருக்குது, தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்து கோரக்கிழங்கு இல்லையா? ஸோ அதனால் இது வந்து சீக்கிரமாக சாவுறது. அந்த கிழங்கு வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு கிழங்கோட ஒரு கிழங்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. செடி வந்து நிழல் கட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பில்லு வந்து கம்மியாகிடும். செடி சிறுந்தில் இருக்கும்போது கொஞ்சம் பில்லு அதிகமாக இருக்கும். செடி கொஞ்சம் பெருந்தாச்சுன்னா செடி கடியில் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும், சும்மா அந்த தலை தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது மேக்ஸிமம். நம்ம என்ன தான் பாங்க சம்பாதிச்சாலும் நம்ம சொந்த நிலத்தில் 10 ரூபா சம்பாதிச்சே சந்தோஷமே வேறு தான். லாபமோ நஷ்டமோ நம்மளுடைய நிலத்தில் செஞ்சோம்னா அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம என்ன மருந்து போடுறோங்கன்னு அடுத்த வீடியோவில் போடுறோம். இது க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இன்னும் நிறையா இருக்குது க்ளீன் பண்ணுறது. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் மருந்து போடுறது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மல்லிகைப்பூ செடியிலையும் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு விவசாயம் முடிக்கணும்னா க்ரீன் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ தேவைப்படும். எப்படி வந்து நிறைய பேர் வந்து பராமரிக்க தெரிதில்லை. அது வந்து பராமரிக்கிறதுக்கு சிம்பிளான சொல்யூஷன். இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து செடியை வளர்க்கலாம். இப்போ இது இருக்கிறாங்காட்டியே நாங்கள் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் போட்டுக்குவோம். களைக்கொல்லி மருந்து அடித்தோம்னா ஒன்றுமே கிடையாது, நமக்கு தான் லாஸ். அப்போ நீ எவ்வளோ மருந்து போட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட இயர்வரையும் தான் இருக்கும். அப்புறம் அந்த மண் வளம் வந்து கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாம் நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி தான் மண் நல்லா இருந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். இந்த வீடியோ பர்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய மல்லிகைப்பூ தோட்டத்தை பாருங்கள்.